வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 18 மற்றும் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் நெல்லை. நம்ம திருநெல்வேலியில் தான் இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா காற்றின் தரத்தில் வந்து முதல் இடத்துல இருக்கிறாங்க. முதலிடம் பிடித்தது திருநெல்வேலி, இரண்டாவது இடம் பிடித்தது அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நாகர்லாகும் அப்படிங்கிற ஒரு பகுதி. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்குல்ல, அதுதான் இந்திய அளவில் 5வது இடத்துல இருக்குது. மிகவும் மோசமான இடம் அப்படின்னு டெல்லியே சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட். அடுத்தது, தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இம்ரான்கான் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராக இருந்த இம்ரான்கான், அவருக்கு இப்போ சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. இவர் பாகிஸ்தானுடைய பிரதமராக 2018ஆம் ஆண்டுலேருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. எந்த காரணத்துக்காக இவருக்கு சிறை தண்டனை அப்படின்னா, அந்த டைமில் இவர் பிரதமராக இருந்தார்ல, அப்போது பாகிஸ்தானுடைய ஊழல் தடுப்பு அமைப்பு அவங்க முறைகேடாக செயல்பட்ட ஒருத்தர்கிட்டேருந்து காசு கையகப்படுத்தினாங்க. அந்த காசை முறைகேடாக இம்ரான்கான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஓகேவா? அவங்க கையகப்படுத்தி இங்கே பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்தா அதை அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. இதற்காக தான் இவருக்கு இப்போ சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்புறம் 10 லட்ச ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அவங்களுடைய மனைவிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்புறம் 5 லட்ச ரூபாய் அபராதம் வச்சுருக்காங்க. அவங்க மனைவியுமே இதில் வந்து தொடர்புடையங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போது பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ அப்படிங்கிறது டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி வாகனங்கள் வந்து விற்பனையாகுது. உலகத்துடைய 3வது மிகப்பெரிய பயணிகள் வாகன சந்தை நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் மின் வாகன விற்பனை மட்டும் 16.8 லட்சமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸும் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, அடுத்தது, உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். இந்த டாவோஸ் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இங்கே தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அமைப்புடைய கூட்டம் வந்து நடைபெற போகுது. இது ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. தமிழக தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா இதில் வந்து பங்கேற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் நான் வந்து பங்கேற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, மத்திய அரசின் சுவாமித்வா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. சுவாமித்வா திட்டம் இது 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. சுவாமித்வா திட்டம் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது. தமிழில் கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராம பகுதிகளின் வரைபடம் தயாரிப்பு அப்படிங்கிறது. ஒன்றும் கிடையாது, ட்ரோன் இருக்குல்ல, அதை வச்சு கிராமங்களுடைய வரைபடங்களை எல்லாம் உருவாக்கி அதை பட்டா போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டுகளாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான பட்டா இதெல்லாமே கிடைக்காது. ஓகேவா? அதுக்காக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் வந்து கிராம மக்கள் தங்களுடைய குடியிருப்பு சொத்துக்களை வந்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சத்தினால இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இதில் நிலங்கள் ட்ரோன் மூலமாக கணக்கீடு செய்யப்படும். இப்போது இந்த திட்டத்தின் கீழே 65 லட்சம் பயனாளிகளுக்கு வந்து சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய பிரதமர் மோடி காணொலி வழியாக இதை வந்து வழங்கியிருக்காரு. அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர். இப்போ திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படிங்கிற மாதிரி இதற்கு பெயர் வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர், திருவள்ளுவர் கலாச்சார மையம். இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இது வந்து அமைந்திருக்கு. இங்கே வந்து இந்தியாவுடைய நிதி உதவியுடன் மூலமாக நவீன வசதிகளோட இந்த கலாச்சார மையம் வந்து அமைத்திருந்தாங்க. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியிலேயே இதை திறந்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் இந்த மையத்திற்கு திருவள்ளுவருடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா அப்படிங்கிறவர். அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க.
இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 70 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரத்யேகமாக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தை தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர் இந்த திட்டத்தில் வந்து இணைந்திருக்காங்க. அப்போ மொத்தமாக ஏற்கனவே இணைந்தவங்க, அப்போ இப்போ இணைந்தவங்க கூட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த திட்டத்தில் 62 கோடி பேர் வந்து இணைந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வழங்குகிற திட்டம் தான் இது. இதில் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு காப்பீடு தொகையாக ரூபாய் 5 லட்சம் வந்து வழங்குறாங்க. அப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பம் முழுவதுமே ஒரு 5 லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போது 70 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த திட்டம் தொடங்கியிருந்தாங்கல்ல, இதில் காப்பீடு தொகை எவ்வளோ அப்படின்னா ஒரு நபருக்கே ரூபாய் 5 லட்சம். அப்போ ஒரு வயசானவர் இருக்காங்க அப்படின்னா அவரே ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபாய் அளவில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது உலக வங்கி நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் 6.7% வளர்ச்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2025 ஆண்டு ஏப்ரல்லேருந்து இந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த நிதியாண்டு நடந்துட்டு இருக்கல, ஒரு நிதியாண்டு 2024-25, இதில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நிதியாண்டில் 2025-26 நிதியாண்டில் தெற்காசிய நாடுகளுடைய ஜிடிபி 6.2% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இதுவே சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் அமைப்பு இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா 2024-25 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. 2025-26 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் கணிப்பு தான், நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்புறம் முக்கியமான ஒரு புத்தகம் த தமிழ்ஸ் எ போர்ட்ரேட் ஆஃப் எ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை நிர்மலா லக்ஷ்மன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது லோக்பால் அமைப்புடைய உருவாக்க தினம், இது ஜனவரி 16ஆம் தேதி. இந்த ஆண்டு தான் முதல் முறையாக இந்த மாதிரி இந்த உருவாக்க தினம் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி லோக்பால் அமைப்பு 2014ஆவது ஆண்டுலேயே உருவாக்கிட்டாங்க. 2014ஆவது ஆண்டில் ஜனவரி 16ஆம் தேதி இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இப்போ தான் ஆனால் முதல் முறையாக உருவாக்கு தினம் அப்படிங்கிற ஒன்றை வந்து கடைபிடிக்கிறோம். லோக்பால் அமைப்பு அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசு அதிகாரிகள் ஏதாவது ஊழல் புகார்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற அமைப்பு தான் இது. இதில் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னாலும் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் நெல்லை. அடுத்தது, தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இம்ரான்கான் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். அடுத்தது, மத்திய அரசின் சுவாமித்துவ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.